நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட 10th கிளாஸில் இருக்கோம். நம்ம 10th கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆர் அரபிக் ஃப்ளவர் அதை தான் பார்க்க போகிறோம். அரபிக் ஃப்ளவர்னால் என்னன்ட்டு நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது இப்போது ஒரு பெட்டல் வரைகிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பெட்டல் வரைகிறோம் அப்படின்னா அந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம கோனை வச்சு ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் அரபிக் ஃப்ளவர். ஸோ நம்ம போன கிளாஸில் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர் பார்த்தோம். இந்த கிளாஸில் அரபிக் ஃப்ளவர் பார்க்க போகிறோம். இந்த அரபிக் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கையில் அரபிக் டிசைன் போடுவோம் இல்லையா, அப்போது இந்த அரபிக் ஃப்ளவர் யூஸ் ஆகும். அரபிக் ஃப்ளவர் மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் ஃப்ளவருமே நம்ம அரபிக் டிசைன் போடும்போது இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் ஆகும். இந்த அரபிக் ஃப்ளவரோட பெட்டல்ஸுமே நம்ம ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர் பார்த்தோம் இல்லையா, அதோட பெட்டல்ஸ் மாதிரியே தான் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இந்த அரபிக் ஃப்ளவரில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவருக்கு பெட்டல் இது மாதிரி கொடுப்போம். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃப்ளவரில் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ இது மாதிரி நம்ம அரபிக் ஃப்ளவருக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரில்லோ சர்க்கிளோ போட்டுக்கலாம். இதை சுற்றி இந்த பெட்டலை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு இந்த பெட்டலில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு கோனை எடுத்துக்கலாம். நம்ம 2 கோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோன் பார்த்திங்கன்னா நம்ம தின்னாக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கோன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கோனோட டிப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெஹந்தியோட ஹோலை பெருசுப்படுத்திட்டு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இதை நான் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இதுதான் கல்ஃப் பேட்டர்ன், அதாவது அரபிக் ஃப்ளவர். இப்போது இதுலேயே வேறு ஒரு டிசைன் பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஸ்ப்ரில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பெட்டல் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம இதுக்கு பெட்டல் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி இப்போ உள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி பெட்டல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணணும், இந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இது மாதிரி அரபிக் ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போட போகிற ஃப்ளவருக்கு நம்ம எப்படி பெட்டல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக ஃப்ரில்ஸ் கொடுப்போம் இல்லையா, யூவே கொஞ்சம் அகலமாக கொடுப்போம் இல்லையா, இது மாதிரி தான் அடுத்த பெட்டலுக்கு நம்ம அடுத்த ஃப்ளவருக்கு நம்ம பெட்டல் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வெறும் ஸ்ப்ரில் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கிள் போட்டு உள்ளே ஏதாவது டிசைன் கொடுத்துக்கலாம், இல்லை சிம்பிளாக அந்த சர்க்கிளை ஃபில் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்ப்ரில் போட்டு சுற்றிலும் ஹம் போட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் ரெண்டுமே ஃப்ரில்ஸாக போட்டிருக்கிறதுனால இங்கே
நான் ஃப்ரில் போட்டு ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். இப்போது இதை சுற்றி நம்ம இந்த ஃப்ரில்ஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, சின்ன பெட்டலாக இருக்குது இல்லை பெரிய பெட்டலாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபில் பண்ணும்போதே கரெக்ஷன் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இப்போ இது மாதிரி ஃப்ளவரோட பெட்டல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை சுற்றி நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அவுட்லைன் டச் பண்ணக்கூடாது பெட்டலை. இப்போ இது மாதிரியான ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மினி ரோஸ் போட்டோம் இல்லையா, அதுதான் போட போகிறோம். நம்ம வந்து ஹென்னா ஃப்ளாரன்ஸில் வந்து பார்த்துருப்போம் மினி ரோஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு. அதுதான் இங்கே அதை மாதிரி தான் இப்போது ஒரு ரோஸ் மாதிரியே ஒரு ஃப்ளவர் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரில்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து எடுங்க. இது வந்து இதில் 3 பெட்டல் நம்ம போட போகிறோம். இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அகைன் இங்கே போடும்போது இதுக்கு இந்த பெட்டலுக்கு மேலேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி போட்டு இது மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி மினி ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், அவுட்லைன் ட்ரா பண்ணணும். இது மாதிரி மினி ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரியான ஷேப்பில் நம்ம பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெல் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரெல் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் பெட்டல் ட்ரா பண்ணலாம். மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான பெட்டல் வரலைன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பெட்டல் இல்லை 6 பெட்டல் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி மற்ற பெட்டல் போடும்போது இங்கேருந்தே பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இப்போ அடுத்த பெட்டல் இது மாதிரி பெட்டல் வந்து போட்டுட்டு ஒவ்வொரு பெட்டலையும் ஜாயின் பண்ணி விட்றோம்.
இப்போது இதில் ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரியான ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக போடலாம். இப்போ இதில் 3 பெட்டல் வந்து போட போகிறோம், அகலமாக போட போகிறோம். சைஸை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பெட்டல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை சுற்றி அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ அகைன் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி பெட்டல் வந்து இதுலேயும் ட்ரா பண்ண போகிறோம். இந்த 2 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுவும் அதே மாதிரி இந்த கார்னரை டச் பண்ணி நம்ம ஒரு பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், பாருங்கள் இது மாதிரி அகைன் இது இங்கே லேசாக கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மாதிரி போட்டுட்டு அகைன் இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே நீங்கள் அப்படியே விடணும்னா விடலாம், இல்லைன்னா இதே மாதிரியே மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து பெட்டல் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி மறுபடியும் அவுட்லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி மறுபடியும் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த பெட்டல் மாதிரியே மறுபடியும் பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லேசாகவே போடுங்க. இது மாதிரி கல்ஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம்.
இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது ஏதோ எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஓகே, நம்ம வந்து கையில் டிசைன் போடும்போது இது அப்படியே எம்டியாக விடக்கூடாது. இதை சுற்றி ஏதாவது டெக்கரேட் பண்ணிட்டு தான் நம்ம விடணும். இப்போ வந்து நான் என்ன டெக்கரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஒயின் மாதிரி நான் ட்ரா பண்ண போகிறேன். இதில் ட்ராப் ஒயின் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ட்ராப் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா போதும். இப்போது ஒரு பிக் லீஃப் இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு கம்மா எலமெண்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுத்து ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைன் வந்து ஒரு தடவை வரலைன்னா ஒன்றுக்கு 2 தடவை கூட பார்த்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 3 பெட்டல் போட்டிங்க இல்லையா, இதே மாதிரி நீங்கள் 4 பெட்டல் கூட போடலாம். ஸோ 4 பெட்டல் போடலாம், 5 பெட்டல் போடலாம். 5 பெட்டல் போடும்போது நீங்கள் இது மாதிரியான பெட்டல் உங்களுக்கு வரும். யூ மாதிரி தான் நீங்கள் வந்து பெட்டல் போடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி 5 பெட்டல் போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி போடலாம். இப்போ நான் 5 பெட்டல் வச்சு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். அஞ்சு பெட்டல் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி 5 பெட்டல் போட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்து மேலே அதே மாதிரி பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்க லேயரை நீங்கள் இந்த மாதிரி அதே ஷேப்லேயே போடணும்னா போடலாம். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
நீங்கள் இப்படி போடலாம். அதாவது இப்படி இந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா இந்த இதுக்குள்ளே இருந்து நீங்கள் பெட்டல் எடுக்கலாம். பாருங்கள் நான் சொல்கிறேன். இப்படி இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இதில் இப்படி இந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணணும் கொஞ்சம் கேர்வாக. இது மாதிரி போட்டுட்டு இப்போ ஃபில் பண்ணிடுறோம். இப்போ இதை சுற்றி அவுட்லைன் போட்டுக்கலாம். இதுலேயே ஏதாவது நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் போடுறேன். இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் லேயராக எந்த இதில் இருக்க எந்த ஃப்ளவர்னாலும் இது மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன்று அதே ஷேப்லேயே நம்ம லேயராக ட்ரா பண்ணலாம் பெட்டல்ஸு. இல்லைனா
கொஞ்சம் ஃபேன்சியாக இந்த கர்வாக உள்ளே வந்து வெளியே போகுது இல்லையா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் பெட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே பேஸ் பண்ணி இதில் எந்த ஃப்ளவரை வேணுனாலும் நீங்கள் இது மாதிரியான லேயராக பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ அவ்வளோதாண்டா இன்றைக்கான 10th கிளாஸில் அரபிக் ஃப்ளவர் ஆர் கல்ஃப் பேட்டர்ன் வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தோம்ல இந்த 2 மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஃப்ளவராக வேணாலும் லேயராக பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒர்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணுங்கள். அடுத்து 11th கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.